என்ன? ஆமாங்க, அந்த கடிதத்தை நேத்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துட்டேன். ராஜினாமா பண்ணிட்டியா? ஏய், இப்போ எதுக்காக ராஜினாமா பண்ண நீ? சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, உன் புருஷனை விட்டு தள்ள. அவருக்காக உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடு. தலைவி பதவிய ராஜினாமா பண்ண. எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இனி இந்த ஜீவா உங்க லைஃப்லயே வரமாட்டோம். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை இப்படி ஒரு இக்கட்ல இருந்து காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல. அதனாலதான் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன். மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் தந்தாங்க? உன் சுயநலத்துக்காக மக்கள் கொடுத்த பதவியை இப்படிதான் தட்டி கழிப்பியா? அங்க அத்தனை பேர் சாக கிடக்குறாங்கல்ல, உங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இதுக்காகவா நான் உன்னை அந்த பதவியில உட்கார வச்சேன்? எனக்கு வேற வழி தெரியலங்க, அதனாலதான் இப்படி பண்ண. சரி சரி, அழாத. பெரியம்மா ராஜினாமா பண்ண விஷயத்த பெரியப்பா கிட்ட சொல்லிட்டாங்க போல. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர்வான சிகிச்சை கொடுங்க. சிகிச்சை கொடுக்க எத்தனை டாக்டர் வேணும்னாலும் நீங்க வரவழைங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுக்கு ஆக வேண்டிய மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஒருத்தர் கூட உயிர் பாதிப்பு வந்துடக்கூடாது. சரிங்க சார், பாத்துக்கிறோம். சார், கால் பண்ணிருந்தீங்க. இன்ஸ்பெக்டர், ஊர் எல்லையில காட்டு பகுதியில சாராயம் காய்ச்சிருக்காங்க. நீங்க எப்படி கவனிக்காம விட்டீங்க? அந்த கும்பல் தப்பிக்க கூடாது. அவங்கள உடனே கைது பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உடனே கிளம்புங்க. சரிங்க சார். மாயா, சாராயம் காய்ச்சினதுல பார்வதி அண்ணன் மனோகர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நம்ம உறவுக்காரன் சொல்லி அவனை விட்டுறக்கூடாது. மொத்த கும்பலும் கைதாகணும். நான் சொல்ற மாதிரி காரியம் பண்ணு. அப்பதான் அவங்கள கைது பண்ண முடியும். சரிங்க பெரியப்பா. சரி. சின்னுவா, வா கதிர், பார்த்து போங்க. கவலைப்படாத. என்கிட்ட வம்பு பண்ணணும்னு நினைச்ச நான் என்ன பண்ணுவனே தெரியாது. ராஸ்கல், அன்னைக்கு உன் இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போனோம். அதுக்கப்புறமும் சாராயம் காய்ச்சி அதை குடிச்சிட்டு 10 பேரு சாக கிடக்குறாங்க. நீ குறுக்கு வழியில காசு சம்பாதிக்கிறதுக்கு ஜனங்களோட உசுர் தான் கிடைச்சுதா? உன்னை சும்மா விட மாட்டோம். உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை வெளியிலே வர முடியாதபடி பண்றோம். இங்க பாரு மாயா, என் தங்கச்சி உங்க வீட்டுல வாழ்றான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி என்னை எதிலையாவது மாட்டி விட்டீங்க, என் உண்மையான முகத்தை பாப்பீங்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். உங்க மொத்த குடும்பத்தையும் பழி வாங்குவோம், பாத்துக்கோங்க. டேய், உன்னால என்னடா பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும். நீ உள்ள போக போறது உறுதி. அண்ணே, 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 என்னடா ஆச்சு? எதுக்கு இவங்க உன்னை பிடிச்சு வச்சிருக்காங்க? வாங்க சித்தி. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க அண்ணன் பண்ற தொழில பாத்தீங்களா? கள்ள சாராயம் காய்ச்சறாரு.
இவர் காய்ச்சின சாராயத்தை குடிச்சிட்டு 10 பேரு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. நீங்க உங்க அண்ணனை காப்பாத்த வந்தீங்களா? என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு இப்படிலாம் பண்ற? என் மனசை வாங்குறதுக்கு நீ பிறந்தியா நீ? மாயா மாயா, என் அண்ணன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு மாயா. இனி அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இங்க பாரு அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன். அவர் போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாத மாயா, ப்ளீஸ். சித்தி, அங்க 10 பேரு சாக கிடக்குறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஏன் சித்தி, அவனால யாராவது ஒருத்தரோட உயிர் போனாலும் அவங்க குடும்பத்துல யாரு பாத்துப்பாங்க? இந்த குடிகாரனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். இவரை அரெஸ்ட் பண்ண தான் போறாங்க. உங்க அண்ணனுக்காக வக்காலத்து வாங்காம இங்க இருந்து போயிருங்க. ப்ளீஸ் வேண்டாம் மாயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மாயா. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இவரோட வாழ்க்கையே வீணா போயிடும் மாயா. எனக்காக ஒரே ஒரு தடவை உன் கால கூட விழுந்து கேக்குறேன். ஐயோ சித்தி, சித்தி என்ன காரியம் பண்றீங்க? உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக என் கால்ல போய் விழுவீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? தயவு செஞ்சு தங்கச்சி, எழுந்திருங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. சித்தி, எனக்காக நீ அவங்க கால்ல எல்லாம் விழ வேண்டாம். எழுந்துரு. எழுந்திருங்க சித்தி, தங்கச்சி, இங்க பாருமா. எழுந்திருங்க. அண்ணா, நீ வாயை மூடுனா.